இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வேலைமா, நீ வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்ட. நீ வரலனா அவங்க சொல்றதையெல்லாம் உண்மைன்னு நம்பி இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் டி. இதுல என்னடி இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? எங்கேயோ இடிக்குதுன்னு பார்த்தேன், சரியா தான் இருக்கு. சாவியை மறந்துட்டேன். இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஜாலியா எங்க போற? ஏய், வழி விடு. ஏய் புல்லட், இங்க பாருடா, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்குது. ஆமா மாப்ள, நான் கூட நம்ம பண்ணதெல்லாம் எப்படி அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பத்தானே புரியுது யார் சொல்லியிருக்காங்கன்னு. நான் ஒன்னும் உன்னை பத்தி அவகிட்ட போய் சொல்லவே இல்லையே. நீ என்ன பண்ணியோ அதை தான் சொன்ன. இந்த பார், ஒவ்வொரு தடவையும் நீ என் ரூட்ல கிராஸ் பண்றப்பெல்லாம் நான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். ஏய், உன்னால முடிஞ்சதை பாருடா. இப்ப வழி விடு. என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? அப்படிதான்டா பேசுவேன். ஏய், நான் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறேன், உனக்கு என்னடி வந்துச்சு? இங்க பாரு, அவ என் ஃப்ரெண்டு. என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன்ன மாதிரி ஒருத்தனால என் ஃப்ரெண்டு வாழ்க்கை மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போக நான் விட மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறதை விட அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏய், நான் கல்யாணம் பண்றேன் பண்ணல, ஆனா நீ தயவு செஞ்சு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காத. ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்துறாத. நீ கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத. எனக்கெல்லாம் நல்லாதான் நடக்கும். உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கிறான்னு நானும் பாத்துறேன். உன்னெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான்னு வையேன், அவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே இல்லாத தரங்கட்டவனா தான் இருக்கும். பாரு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல வாழ்றவ கிடையாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். ஏமா நீ கல்யாணம் பண்ண போறியா? இல்ல எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு சொன்னியே, அதான் கேட்கிறேன். இவளெல்லாம் எவன்டா கல்யாணம் பண்ணுவான்? இவளுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா. இது என்னோட சாபண்டி. நீ சொல்ற சாபம்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. உன்னதான் எவளுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இது என்னோட சாபம். என்னடா மாத்தி மாத்தி சாப்பிட விடுறாங்க? யாரோட சாபம் பலிக்குதுன்னு பாத்துருவோம். பாப்போம், அதையும் பாப்போம்.